நான் உனக்கு அட்வைஸ் சார். என்னன்னா இப்ப நம்ம திருத்தணியில ரீல்ஸ் இப்பெல்லாம் ரொம்ப சோசியல் மீடியா ரொம்ப பேசும் பொருளா இருந்த சின்ன சின்ன பசங்க அருவாலை வச்சு வெட்டி ரிவெஞ்ச் எடுக்கல, காசுக்காக முடியல அப்படின்னுக்கோங்க. ஒரு சும்மா ஒரு பையன் முறைச்சதுக்காக வந்து வெட்டியிருக்காங்க. அதையும் கேவலமானவனுங்க ரீல்ஸ் பார்க்கணுன்றதுக்கா அதையே வீடியோ எடுத்து விட்டுருக்காடுங்க. இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா கொடூரத்தின் கொடூரம். பார்க்க போனா திமுக காரணமா நினைக்கிறேன். கொஞ்சம் கூட முந்தில பயம் இல்லை. ஏன்னா திமுக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கோல. அந்த மாதிரி திமுக காரங்க இவனுங்க ஒரே ஒரு தைரியம் என்ன பண்ணிடுவாங்க. நாங்க சிஆர் என்ன வெக்கம் கேட்டவங்க இந்த விசாரிச்ச போலீஸ் இவங்கெல்லாம் சின்ன பசங்க 3 பேரை வந்து ஜெயில அடைச்சிட்டோம். சிறார் ஜெயில ஒருத்தனுக்கு உடல் சரியில்லாதனால ஜெயில விட்டாங்க அப்படின்றாங்க. கரெக்டு தாங்க. நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு வந்து இன்னொரு போட்டோ போடுறாங்க. நம்ம ஸ்டேட்ல வேற ஒரு ஸ்டேட்ல போலீஸ்காரங்க அக்யூஸ்ட கை காலை உடைச்சு மூஞ்சி மட்டும் 2 கண்ணு மட்டுமே தெரியற மாதிரி பொதுமக்கள் பாக்குற மாதிரி 1.5 கிலோமீட்டர் இதே காலோட நடக்க வச்சு கூட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அதே 1.5 கிலோமீட்டர்னா கொஞ்சம் தூரம் போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிருக்காங்க காலை உடைச்சதுனால. இவங்களுக்கெல்லாம் யாருமே வந்து போலீஸ்காரங்க இப்படி செஞ்சாங்கன்னு யாரும் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க பண்ற அட்டாசம் இதே மாதிரி பாருங்க. சிறுபான்மையர் ஒருத்தர் குள்ளாரிச்சு பேசாது. இவங்களா கொஞ்சம் கூட பயம் இருக்கா மூஞ்சில அப்படிங்கிறது. எந்த சிறுபான்மையருக்காக திமுக அராஜகத்துல இறங்கினால அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு பக்கா நாடகம் பண்றாங்கன்னு திமுக காரங்க. அதனாலதான் நான் சிறுபான்மையர்னு சொல்றேன். அவங்களே வந்து சிறுபான்மையருக்காக பறிஞ்சு கட்டிக்கிட்டு வழிஞ்சு கட்டிட்டு வேலைங்க பண்றதுனால இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு முஸ்லிம்க்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் பக்கா தெரிஞ்சு போச்சு நாடகம் வச்சு முக்கியம்னு சொல்லிட்டு. இவங்களே இந்த வாட்டி யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணதால இந்துஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்துஸ்க்கு எதிராக நிற்கிற திமுக ஒரு காலை இனிமேல் மறைவு 2026 எழுதி வச்சுக்கோங்க. கொளத்தூர் சேப்பாக்கம் நம்ம தொல் திருமாவளவன் 3 பேரும் டெபாசிட் இழப்பாங்க. சரிங்களா? கண்டிப்பா சொல்றேன். என்ன எழுதி வச்சுக்கோங்க. 2026 மறைவு திமுகன்னு போடணும். சரிங்களா? பாருங்க எப்படி ஒரு காலை உடைச்சு பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் காலை உடைச்சு அவங்களை இந்த மாதிரி ஷோக்கு நடத்தி பொதுமக்கள் இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொண்டு கூட்டு வந்தாதா பண்ண எவனாச்சும் இந்த மாதிரி கிரைம்ல ஈடுபடுறவனுக்கு பயம் வரும். சும்மாவே இந்த மாதிரி சீராக விட்டீங்கன்னா சும்மா பாத்ரூம்ல வலிக்குதுன்னு சொல்ல தெரியல. இவங்களா ஒழுக மாட்டாங்களா பாத்ரூம்ல வச்சு? நான் போலீஸ்காரங்க கேட்கிறேன். இவங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணாதான் பொதுமக்கள் நாங்க சப்போர்ட்டா இருப்போம். உங்களை வந்து கேட்க மாட்டோம். என்ன மனித உரிமை வந்துருவாங்கன்னு பயப்படாதீங்க. பொதுமக்கள் சப்போர்ட்டா இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் கையை உடைச்சு காலை உடைச்சு இந்த மாதிரி கூட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி செய்யணும்னு சொல்றவங்களுக்கு பயம் இருக்கும். சரிங்களா? எக்காந்து கொஞ்சம் மாதிரி விட்டுறாதீங்க. பயம் அந்த வீடியோ பார்த்தோன்னே தூக்கம் இல்லைங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம விட்டுறானுங்க. அந்த இவர் சொல்றாரு போட்டோ போடுறது பாருங்க. இவர் சொல்றாரு அந்த பட்டா கத்தி கூர்மை இல்லை இல்லாட்டி தலை துண்டா போயிருக்கும். சரிங்களா? அவ்வளவு அளவுக்கு வெட்டுறாருங்க கொடூரமா பயம் இல்லாம. என்ன இவங்கெல்லாம் கஞ்சாவும் போதையோட உச்சத்துல இருக்காருங்க. என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ. இருக்குன்னா இவங்க மேல ஆக்சுவலி வெளியே ஒரு கேஸ்ல இல்லாம இந்த ட்ரெயின்ல பட்டாக்கத்தை வச்சு ரீல்ஸ் எடுத்ததுனால வடமாநில இளங்கரை தாக்கிய சிறுவர்கள் மீது ரயில்வே போலீசார் மற்றொரு வழக்கு. ஓடும் ரயிலில் பட்டாக்கத்துடன் ரீல்ஸ் வெளியிட்டதால் ஆயுத தடை சட்டம், அச்சுறுத்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு. இது லா அண்ட் ஆர்டர் பண்ணும். அவங்க சும்மா வந்து கொலை வழக்குன்னு கொலை முயற்சின்னு பதிவு வச்சிருக்காங்க. இவங்க ஆயுதக்காக இருந்தாங்க. அவங்க என்ன வெறும் ஒரே ஒரு செக்ஷன் கொலை முயற்சி. இவங்க பாருங்க பக்காவா ரயில் போலீஸ் கொலை முயற்சி ஆயுத தடை சட்டம் 5 பிரிவின் கீழே பதிவிருக்காங்க. கொஞ்சம் கூட லா இருக்கு புத்தி இல்லையா கேட்டா அவருக்கு சிறாரு அந்த பையன் வடமாநிலத்தை வேலை பார்க்கலாம். அங்கேயும் இங்கேயும் திரும்பி இருந்தானா. அப்புறம் அப்ப அந்த காலத்துல பேரு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு பேரு. ஏன்டா வந்து சுத்திக்கிட்டு தானே உங்களுக்கு என்ன எவண்டி கொள்ளையடிச்சானா? எதுக்கு அந்த பதிவு இருக்கு? அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறதுதான் வேலைன்னு சொல்லிட்டு சுத்தி இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கறது தமிழ்நாடு வேலை. பேர் போனது தமிழ்நாடு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேரை கெடுக்காதீங்க நீங்களாம். சரிங்களா? அந்த காலத்துல பேரு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகர் தமிழ்நாடு போலீஸ். அந்த பேர்லாம் கெடுத்துட்டீங்க. என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க.